குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே SPR India launching Sky Tower 1. பல கலாச்சாரங்கள் ஒரே ஸ்கை from 85 lakhs onwards. வயநாடு லோக்சபா தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் பிரியங்கா அமோக வெற்றி பெற்றுள்ளார். பிரியங்கா 6 லட்சத்திற்கும் அதிகமான ஓட்டு பெற்றார். 4 லட்சத்திற்கும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சத்யனை வீழ்த்தினார். பாஜக வேட்பாளர் நவ்யாவுக்கு 1 லட்சம் ஓட்டுதான் கிடைத்தது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டிற்கு சென்று பிரியங்கா வாழ்த்து பெற்றார். அப்போது அவர் கூறுகையில், வயநாடு மக்களுக்காக ராகுல் உழைத்திருக்கிறார் என்பதற்கு எனக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியே சாட்சி என்றார். For giving me the honor to represent them, for giving me so much love in my whole campaign while I was there, and then for voting for me in the manner that they have. It's a testament to the fact that my brother worked hard there, and their love for him and their trust in me. So I feel it's a great honor and I will respect it fully. You expect this much majority, ma'am? Huge majority. I just was happy getting the love of the people. You are elected. What your next plan, ma'am? So when you are going to Kerala? Now soon, in the next 2-3 days, as soon as my brother starts. So any also Maharashtra? Let's see what the Maharashtra. எம்பி பதவியை ராஜினாமா செய்ததன் மூலம் வயநாடு மக்களை ராகுல் கைவிட்டுவிட்டார். அவருக்கு சரியான பதிலடியை வயநாடு மக்கள் கொடுப்பர் என இடதுசாரி மற்றும் பாஜக தலைவர்கள் காட்டமாக கூறினர். ஆனால் ராகுலை விட அதிக ஓட்டு வித்தியாசத்தில் பிரியங்காவை வெற்றி பெற வைத்துள்ளனர். ராகுல் 3.6 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். பிரியங்கா 4 லட்சத்திற்கும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வென்று சாதனை படைத்துள்ளார்.